இந்த நாள்ல இயேசுப்பா நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்திலே அவரை ஸ்தோத்திரிக்க தருவார். இயேசுப்பா நமக்கு தேசத்தை கொடுத்திருக்கிறார். சரியா? இந்த தேசத்துல நாம சுகமா இருக்கணும்னு சொன்னா அவருக்கு நன்றி சொல்லணும். அதே போல இந்த தேசத்துல நாம நல்ல செழிப்பா இருக்கணும் சொன்னா அதே தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். நான் அவருக்கு தேசத்திற்கு சேமத்தை வரப்பண்ணுவேன். பெருப்பிடிகளா வளர போறீங்க. அதானே பெருப்பிடிகளா வளர போறீங்க. நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னா பொல்லாத குணங்கள் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? பொல்லாத குணம் இருந்துச்சுன்னா நமக்கு கடவுள் என்ன பண்ணுவாங்க? நன்மையை தர மாட்டாங்க. நன்மையை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. பொண்ணு பேர் எப்படி நின்றுக்கிறா அந்த எந்த மாசம்ல அது வெள்ளக்கல பொல்லாத எண்ணங்கள் இருக்கும்போது இயேசுப்பா நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். புரியுதா? உனக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கும்போதுதான் இயேசுப்பாக்கு பிரியமான செயல்களை நீ செய்யும் போதுதான் உனக்கு சேமம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லைன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. இயேசுப்பா கிட்ட ரெண்டே கட்டளை தான். அவர் வார்த்தையை கை கொண்டா உன்னை இந்த உலகத்துல இந்த பூமியை சுதந்திரத்துக்குள்ள உன்னை ஆசீர்வாதமா வைப்பாரு. நீ அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கலன்னு சொன்னா நாம என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதமா நிற்கவே முடியாது. நம்ம கிட்டே கொடுத்துட்டாரு. ஆசீர்வாதமா இருக்கணுமா? இந்த தேசத்துல நீ ஆசீர்வாதமா இருக்க கூடாதா அப்படின்றது யார்கிட்ட கொடுத்துட்டாரு? யார்கிட்ட கொடுத்தாரு? நம்ம கிட்ட. கொடுத்துட்டாரு. பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுவோம்? இயேசுவுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளா, நல்ல பிள்ளைகளா வாழும். சரியா? அதான் டெய்லி நாம என்ன சொல்லுவோம்? உங்க தெருவுல இருக்கிறவங்களுக்கு நீ ஜெபம் பண்ணணும். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். உங்களுடைய நெய்பர்ஸ் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? பிரேயர் பண்ணணும். இந்த உலகத்துல நீ எப்படி இருக்க முடியும்? ஆசீர்வாதமா இருக்க முடியும். அப்பதான் நம்ம என்ன பண்ணலாம்? இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளா இந்த உலகத்துல வாழலாம். சொல்லமா? ஓகே. சரியா? புரிஞ்சா? இயேசுவுக்கு பிரியமா இருந்தா இந்த தேசத்துல நாம எப்படி இருக்கலாம்? இந்த லைன்ல தப்பாகுது நேஸ் இருக்கலாம். ஓகேயா? ஓகே. இந்த வாய் நேஸ் எல்லாம் தப்பு தப்பாகுது நேஸ். லைன் மட்டும் நன்றி. இது ஒரு முக்கியமான நாள். எல்லாரும் இந்த கவனிக்கணும். ஏன்னா நம்ம தேசிய கொடியை ஏற்க போறோம். முதல் யார் பேச இருக்கணும்? பெரியவர்கள் கவனிச்சாதான் சிறுப்பில் இருந்து கவனிக்கணும். ஏமா நீங்க யாரும் பேசாதீங்க. அவங்க கிட்ட கொடியை தீட்டு போயிடலாம். திவிசா சைடில் கொஞ்ச நேரம் அஞ்சு சார் மட்டும் கவர் பண்ணலாம். அவங்க போட்டு அப்படியே school studies attention. School studies attention. நமது இந்திய நாட்டின் 79வது சுதந்திர கொடியை நமது மேட்டுப்பாளைய பகுதியின் முன்னாள் கவுன்சிலர் அவர்களும் முன்னாள் தொடக்க கல்வி உதவி ஆய்வாளர் அவர்களும் இந்த பள்ளியின் நீண்ட நாள்